நான் மயக்கம் போட்டு உடம்பு மோசமாகி சாப்பிடாம கிடக்குறாங்கன்னு எல்லாரும் வந்து அக்கறைப்பட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து பழம் வாங்கி கொடுத்து நீ சாப்பிடன்னு நான் சாப்பிட மாட்டேன்னு புருஷன் சொல்லி கடைசியில் புருஷனே சாப்பாடை ஊட்டி சாப்பிட வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அரைஞ்சிட்டு சாப்பாடை போட்டுக்கணும் அப்படின்னு தோணுது நமக்கு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிவிட்டு இப்போ வந்து மூக்க மூக்கு சிந்துனா சரியாக போச்சா கேட்டாக்கும் அம்மா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பையன் உசுருக்காக பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவளை யார் அது யார் அது மகனை கொண்டுட்டு தான் செத்து போயிருமா அது மிரட்டு வந்துட்டு காரியத்தை சாதிச்சிருக்குது அவ்வளவுதான். எனிவே மீனா மேலே அவங்களாம் அக்கறையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க. முருகனும் வித்யாவும் பார்க்க வராங்க. பார்க்குற இடத்துல திரும்பிட்டு முருகன் இருக்கிறது முத்து வந்துட்டு மாமியார்ட்ட வந்து அவள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி காட்ட வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு எல்லாம் கூட்டு கடை வாங்கிதான்னு பிறகு சொல்லும்போது தான் பெரிய விஷயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. இந்த கிறிஸ்டின் நிலைமை என்னாச்சு? அந்த பொம்மெல்லாம் ஓடி போச்சு. இவங்க மயக்கம் போட்டு இந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க. மீனா அந்த வீட்டில் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ் என்ன பண்ணால் பள்ளிக்கூடத்துலேருந்து நேரம் பள்ளிக்கூடத்துலேயே படுக்க வச்சுட்டாங்களான்னு தெரியல நமக்கு. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பார்வதி போகிறாங்க. பார்வதி வீட்டில் போயிட்டு அங்கே போய் இந்த அம்மா வந்துட்டு பேசிட்டு உன்னால தான் போச்சு, அவளை முதல்ல ஊரை விட்டு போட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அது ஏங்க பண்ண முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாது. அவள் குணத்தை பார்க்கணும், நீ பணத்தை பார்த்த அப்படின்னு இனிமேல் வராதுன்னு வெட்டி விட்றாங்க திரும்ப ஒரு தடவை. அது இன்றைக்கி வந்து ஷிவ் வந்துட்டு சூப்பராக பேசினார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போக கோர்ட்டு போங்க, எங்கே பார்வதிட்டு வரீங்க நீங்கள் அப்படின்ட்டார். நேராக இங்கே வராங்க. இங்கே வீட்டில் வந்து பார்க்காங்க. வீட்டில் வந்து மனோஜ் ரொம்ப படுத்து கிடக்குறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க வராங்க. ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு ஐயோ என் மானம் போச்சு, மயிராம் போச்சு, வேற ஒரு குடும்பமாக தான் தூக்கிட்டு தொங்கியிருப்பாங்க, நீங்கள் தூக்கிட்டு தொங்காமல் இருக்கிறீங்க அப்படிங்க. அண்ணாமலை நல்ல வேலை வந்தார். என்கிட்ட வந்து பார்வதி ஒரு பக்கமும் சுதா ஒரு பக்கமும் மானத்தை ஏலம் விட்டது ரொம்ப நல்லா தான் இருக்குது. பார்ப்போம்.